ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு பரபரப்பான நாளுங்க. வீக்கெண்ட் அதுவுமா ஒரு 2 பிளாக் பஸ்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியா vs நியூசிலாந்து டூ ஆர் டை மேட்ச் தேர்ட் ஒன் டே இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 1:30 ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட தமிழ் சீசன் 9 ஃபினாலே இன்றைக்கி 6 மணிக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லைவில். ஸோ பிக் பாஸை ஒரு பார்வையாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? Wanna hear it talking shit from the drama. Coming up and send you to your mama. Mr. Whip, 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 get the gun down. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. But when the bullets fly, I'm the last one to die. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகே சீசன் தான். ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுகளை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம். அதாவது டிவி முன்னாடியே உட்காரணும், டிஆர்பி ரேஞ்சுக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு அதில் வர்ற கண்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், வர்ற ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா என்கேஜிங்காக வச்சுருந்துருக்கும். பட் இந்த பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஓகே கண்டஸ்டன்ட் தான் இருந்தாங்க. இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான்டா. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. தப்பான விஷயங்கள் மீன்ஸ் இந்த மைக் போடாதது, ஒழுங்காக பிக் பாஸ் ஹவுஸை வச்சுக்காததுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா நடந்துச்சு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரு கமருதீனுக்கும் மைக் போடாமல் நிறையா வாட்டி பேசிட்டு எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ட்ரீமாக இருந்தாங்க. அப்படி இருந்துமே அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீக்ஸோ 6 வீக்ஸோ கண்டினியூஸாக அதுவே அவங்களுக்கு வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. பெருசாக யாருமே அதை கண்டுக்கவும் இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா சுத்தம் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்த மாதிரி தெரியல இந்த சீசனை பொறுத்தளவுக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அந்த கழுவி வச்சது இதெல்லாம் காட்டுவாங்க நமக்கு பிக் பாஸ். இந்த தடவை கேமரா காட்டுச்சு. எப்படி காட்டுச்சுன்னா பூராவே அந்த பாத்திரங்களாக இருக்கட்டும், மற்ற இடங்களாக இருக்கட்டும், ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறையா டம்ப் பண்ணி போட்ட மாதிரியும், சுத்தம் இல்லாத மாதிரியும், பூரா சுற்றிட்டு இருக்க மாதிரியும், ரொம்ப அசுத்தமாக இருந்த மாதிரி தான் இந்த பிக் பாஸில் இருந்துச்சு. தேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த க்ளீனிங், வெசல் வாஷிங் இதெல்லாம் வந்து கரெக்டாக கேப்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணலையோ, ஃபிக்ஸ் பண்ணி தரலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பழைய சீசன்களை வச்சு இந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது. கண்டஸ்டன்ட் விஷயத்துக்கு வரும். கண்டஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு திவாகர். அவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பிரச்சனை காரணமே அவர் தான் நான் நினைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பாரு கூட சேர்ந்து நிறைய பிரளயமெல்லாம் பண்ணார். அப்புறம் மேல் சட்டை இல்லாமல் சுற்றுறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. கேர்ள்ஸுக்கிட்ட பெரிய பரவலாக பேச்சு அடைப்பட்டு அது ஒரு பிரச்சனையாக போச்சு. இப்போ ரீசெண்டாக கூட திவ்யா கணேஷுக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனை போய் அது முட்டிக்கிட்டு நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் இவங்க ரெண்டுத்துக்குள்ள லவ் ட்ராக் போய் பிரேக்கப் ஆகி மறுபடியும் லவ் ட்ராக் லவ் ட்ராக்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க 2 பேத்துக்குமே ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா அந்த கானா வினோத் அவர் வந்து கண்டிப்பாக டைட்டில் வரைக்கும் போவார், வின் பண்ணிடுவார்னு நினச்சேன். பட் இடையில பார்த்தீங்கன்னா அவர் கேஷ் எடுத்து போயிட்டார். சரி, அவர் விருப்பம், ஓகே ஃபைன். அப்புறம் பார்த்தீங்கன்னா துஷாரோட எலிமினேஷன்லாம் எனக்கு வந்து என்னடா இவர் எலிமினேஷன் ஆயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆதிரை, துஷார் இவங்கெல்லாம் வந்து டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ். பட் அவங்கெல்லாம் வெளியே போகும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதோ ஃபேக்காக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, பிரஜின் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. பிரஜின் போன பின்னாடி சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் மோடுக்கே போயிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினாலேல 4 பேர் வந்து இருந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன், திவ்யா கணேஷ், விக்கல்ஸ் விக்ரம், அரோரா சின்க்ளேர். இதில் பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் மட்டும் வைல்டு கார்டில் வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்தில் எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் விக்ரம் ஓகே, அவர் மேபி நிறைய இடத்துல பேசாமல் இருந்திருக்கலாம், மேபி மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பை எடுத்துகிட்டு நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் நினச்சா என்னை மன்னிச்சிருமா, அடிச்சிருமா, போயிருமா அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காரு. செகண்டு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவங்க வரும்போது ஒரு பிளாஸ்டாக தான் இருந்துச்சு. டெக்கோரம் வேணும், அப்போ நிறைய இடத்துல பேசணும், பேசாமல் இருக்கக்கூடாது, டிசிப்ளின் வேணும், ஒழுக்கம்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க. பட் அவங்களுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் மேபி அவங்களோட அந்த ஒழுங்குமுறைகள்லேயே நிறைய இவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல கத்தி பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க பேசும்போது கிளம்பி போகிறதா இருக்கட்டும், சும்மா கத்திக்கிட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தேர்ட் பார்த்தீங்கன்னா அரோரா சின்க்ளேர். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீக்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசி ஒரு 4-5 வாரமாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க யாரை எப்படி அணுகணும், இந்த கேம் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணும், எப்படி ஃபினாலே வரைக்கும் போகணுங்கிறது அவங்க தெரிஞ்சு அவங்க வந்து அப்படியே மூவ் பண்ணாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது.
4th பார்த்தீங்கன்னா சபரிநாதன். இவருமே அப்படித்தான் திவ்யா கணேஷ் மாதிரி கத்துவார் செய்வார். ஆனால் இடையில ஒரு குரூப்பிசம் இந்த மாதிரிலாம் போச்சு. யார் கூட அந்த ரம்யா ஜோ கூடயும் சுபிக்ஷா கனி அவங்க கூடையெல்லாம் சேர்ந்து எஃப்ஜே இவங்க கூடையெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பிசம் மாதிரி போச்சு. கேட்டால் தங்கச்சி அக்கா அந்த ஒரு வைப் மோடுக்கு போயிட்டாரு. ஸோ இவங்க தான் 4 ஃபைனலிஸ்ட். இவங்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போது அந்த 4 ஃபைனலிஸ்ட்டில் யார் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா பரவலாக சுற்றிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரோரா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. அவங்க தான் 4th பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ், அதாவது அரோராக்கு அப்புறம் அவர் வெளியே போயிட்டார். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சபரியும் திவ்யாவும் மட்டும் சென்டர் ஸ்டேஜில் இருப்பாங்க போல். கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் வர நியூஸை வச்சு நான் சொல்கிறேன், திவ்யா கணேஷ் தான் டைட்டில் வின்னருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு ஃபினாலே பார்த்தா தான் தெரியும். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஓகே பிக் பாஸ் தான், சரிங்களா. மற்ற சீசன் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன், அப்புறம் இந்த சாண்டி கவின் அவங்க சீசன், அவங்களுமே இப்போது ரீசெண்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் வந்திருப்பாங்க போல் ஒரு படத்துக்கு வேண்டி. வி ஆர் பேக் பாய்ஸம் படத்துக்கு வேண்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்க சீசன் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் இந்த சீசன் ஓகே சீசன் தான் எனக்கு தோணுது. அண்ட் விஜய் சேதுபதி சார் ஓகே தான், அவருமே என்னை கேட்டால் கமல் ஹசன் சார் சிம்பு சாரை கம்பேர் பண்ணும்போது இவர் ஓகே சீசனாக கொண்டு போயிருக்காரு. நிறைய இடத்துல பேச வேண்டிய இடத்துல இவருமே பேசலையோன்னு எனக்கு தோணுது. மேபி அது ஸ்கிரிப்டாக கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பிக் பாஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.